ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு Qualcomm மொபைல் வந்து எப்படி மிராக்கல் பாக்ஸில் ஃப்ளாஷ் பண்ணுறதுன்னு பற்றி ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃப்ளாஷ் பண்ண போகிற மாடல் வந்து ரெட்மி நோட் 5 ப்ரோ. இந்த மாடல் வந்து Qualcomm ப்ராசஸ் உள்ளது. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து Qualcomm செக்ஷன் போயிடலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து பிராண்டு மாடல் 2 இருக்குது. பிராண்டு வந்து Xiaomi. நம்ம இதிலே செலக்ட் பண்ணிக்கலாம் மாடலில். அப்படி இல்லைனா ஃபோன் சர்ச்சிங்னு இருக்குது மேலே டாப் சைடில். அதில் கூட நம்ம மாடலை டைப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து டைப் பண்ணி செலக்ட் பண்ணுவோம் மாடலை. நம்ம மாடல் வந்து MI Note 5 Pro. MI Note 5 ப்ரோன்னு டைப் பண்ணுங்கள். ஃபைன் பண்ணிவிட்டேன். கீழே வந்துருச்சு Note 5 ப்ரோன்னு மாடலு. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது செட் ஆகிக்கும் அந்த மாடல் பிராண்டில். இதில் வந்து செட் ஆகிடுச்சு எல்லாம். இப்போ வந்து ஃப்ளாஷிங் போயிடலாம். ஃப்ளாஷிங்கில் வந்து கீழே வந்து ரா ப்ரோக்ராம் பேட்ச் 2 இருக்குது. இதில் நம்ம ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி. அதை செலக்ட் பண்ணணும். நான் கீழே லிங்கில் கொடுக்குறேன், ஃபைலு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் கவனிக்க வேண்டிய ஃபைல் வந்து ரா ப்ரோக்ராம் தான். அது வந்து ரா ப்ரோக்ராம் மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணிங்கன்னா ஐபி நம்பர் வந்து ரேஸ் ஆகிக்கும். இல்லை ரா ப்ரோக்ராம் 0 இல்லைன்னா பக்கத்தில் அன்னோன்ஸ் இல்லை XMR இந்தமாரி ஃபைல் இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணி நம்ம ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணால் ஐபி நம்பர் ரேஸ் ஆகாது. ரா ப்ரோக்ராம் மட்டும் இருக்கிற ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணக்கூடாது. அதை நம்ம கவனிக்கணும். அந்த ஃபைலில் மாடல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிங்கன்னா MI UI வந்து 11 OS போட போகிறோம். அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். உள்ளே வந்து ஃபைல் இருக்குது, இமேஜஸ்ன்னு இருக்கும். இமேஜஸ் போயிட்டிங்கன்னா உள்ளே வந்து ரா ப்ரோக்ராம் இருக்குது, 0 இருக்குது. இந்த மாதிரி ஃபைல் இருக்கணும். அப்போ தான் ஐபி நம்பர் ரேஸ் ஆகாது. இல்லை இதில் வந்து வெறும் ரா ப்ரோக்ராம் மட்டும் இருந்ததுன்னா ஐபி நம்பர் வந்து ரேஸ் ஆகிருக்கும். இதை செலக்ட் பண்ணுவோம். நம்ம கீழே பேட்சுன்னு இருக்குது. அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். பேட்சுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிரைவர் வந்து EDL மோடில் வந்து கனெக்ட் பண்ணணும். மோடு டெஸ்ட் பாயிண்ட் 2 சேம் தான். அதை நம்ம கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு மாடலுக்கு வந்து மாறும். அது நம்ம மாடல் மேலே டைப் பண்ணி கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட இமேஜில் வந்து மதர் போர்டு இடத்துல மார்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம Note 5 ப்ரோக்கு பார்ப்போம். இதில் வந்து EDL பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி பேட்டரியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்ருங்க. பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு EDL பாயிண்டில் கனெக்ட் பண்ண முடியும். ஃபிங்கர் பிரிண்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். அது கீழே தான் EDL பாயிண்ட் இருக்குது Note 5 ப்ரோக்கு. இந்த 2 பாயிண்ட் இருக்குது. அதான் EDL பாயிண்ட்டு. இது 2 EDL பாயிண்ட்டையும் ட்விஸ்ட் பண்ணிட்டு USB கேபிளை இன்சர்ட் பண்ணால் தான் அதோட டிரைவர் வந்து கனெக்ட் ஆகும். இல்லைனா கனெக்ட் ஆகாது. இப்போ நம்ம பார்ப்போம் வீடியோவில். USB கேபிளை வந்து USBயில் அந்த எட்ஜில் உட்கார வைங்க. எட்ஜில் வச்சுட்டு இந்த டெஸ்ட் பாயிண்ட்டை வந்து 2 ட்விஸ்ட் பண்ணி விடுங்க. அது 2 ட்விஸ்ட் பண்ணிட்டு USB கேபிளை வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிங்கன்னா டிரைவர் எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இது நம்ம கவனமாக பண்ணணும். EDL பாயிண்ட்டை கரெக்டாக கூகுள் பார்த்து எந்த இடத்துல இருக்குன்னு மார்க் பண்ணி பண்ணுங்கள். இல்லைனா டிரைவர் வந்து கனெக்ட் ஆகாது. வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் அந்த டிரைவர் வந்து கனெக்ட் ஆகணும். போட்டுங்கிறத வந்து செலக்ட் பண்ணுவோம். இப்போ அந்த வந்துச்சு இதில் Qualcomm HS USB கூகுளோடன்னு. இதுதான் நம்ம EDL மோடில் கனெக்ட் பண்ண டிரைவரு. இது நம்ம பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது Qualcommோட டிரைவர் இன்ஸ்டால் ஆகிடும். அப்படி இல்லைனா நம்ம தனியாக Qualcomm USB டிரைவர்னு தனியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பாக்ஸிலே வந்துடும் நமக்கு. இதில் வந்து ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. அதை கொடுத்தா ஃப்ளாஷ் ஆகிரும். இப்போ டிரைவர் மட்டும் கவனமாக செலக்ட் பண்ணுங்கள். 2 டிரைவர் இருக்கும் இதில். ஒன்று பாக்ஸோடது, ஒன்று ஃபோனோடது. இப்போ வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ண கொடுத்தீங்கன்னா பூட் ஆகிக்கும். CPU போட்டுன்னு வருது. லோடிங் இந்த பூட் வெயிட்டிங் வருது. இப்போ ஃப்ளாஷ் ஆகுது. ஃபுல்லாக அது வரையும் இந்த ஸ்டார்ட் பட்டன் வந்து ஹைட் ஆகிரும். ஃப்ளாஷ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஹைடான பட்டன் வந்து ரிமூவ் ஆகிரும். அது வரையும் நம்ம ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடாது.
ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆகி முடிச்சோன்னே 100ன்னு வரும். ஃபோனை அப்போ ரிமூவ் பண்ணக்கூடாது. ஹைட் அண்ட் ஸ்டார்ட் பட்டன் வந்து ரிமூவ் ஆனதுக்கப்புறமா தான் ஃபோனை வந்து ரிமூவ் பண்ணணும். அது வரையும் ஃபோனை ரிமூவ் பண்ணக்கூடாது. இதை நம்ம கவனிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.